இன்றைக்கி 5த்து தம்பிக்கும் பாப்பாவுக்கும் இன்றைக்கி தான் ஸ்கூலு ஸ்டார்ட்டு 7 மணிக்கே வண்டி வந்துடும். அதனால் சீக்கிரமாக இன்றைக்கி 5:30க்கே எந்திரிச்சாச்சு. பழைய ஸ்கூல்லாம் 9:30க்கு தான். நான் லேட்டாக எந்திரிச்சு நம்ம கிளம்பி போகலாம். அதனால் இன்றைக்கி சீக்கிரமாகவே எந்திரிச்சிட்டு சிம்பிளாக தான் தயிர் சாதமும் பொட்டேட்டோ ஃப்ரையும் தான் பண்ணேன். அப்புறம் மார்னிங்க்கு அவங்களுக்கு பாதாம் பால் கொடுத்துட்டேன். ஏன்னா ஏர்லியாக போனனால சாப்பிட்டா அவங்களுக்கு வாமிட் வர மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. ஸ்நாக்ஸ் வந்து சுண்டல் கொடுத்ததுனால பசி தாங்கும். ஏன்னா லஞ்சு சீக்கிரமாகவே இருக்கும். 12:00 லஞ்சு. அதனால் அதை கொடுத்து விட்டாச்சு. அதுக்கப்புறம் மணி பிளான்ட்டு தண்ணி 2 வீக்ஸாக மாற்றவே இல்லை. சரி அதையும் மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டு பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அடுப்பு க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு மணி பிளான்ட்டையும் மாற்றி நல்ல தண்ணி பிடிச்சி வச்சாச்சு. நல்ல தண்ணி வச்சா தான் கொஞ்சம் நல்லா வளருது. நான் முன்னாடிலாம் வந்து டேப் வாட்டரே தான் பிடிச்சி வச்சிட்ருந்தேன். சரியாக இதாகல. அதுக்கப்புறம் வந்து 2 தோசை ஊற்றிட்டு எனக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அதே ஹஸ்பண்டுக்கும் அதே கொடுத்துட்டேன். நைட் வச்சு சாம்பார் இருந்தது, அதே வச்சு மார்னிங்க்கு ஓட்டியாச்சு. தயிர் சாதத்துலேயும் கொஞ்சம் மீதம் இருந்தது. சரி அதை எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நாளைக்கு ஃப்ரைடேனால இன்றைக்கி வீடு துடைக்கிற வேலையும் முடிச்சாச்சு. அடுப்பு க்ளீன் பண்ணுற வேலையும் வீடு துடைக்கிற வேலையும் இன்றைக்கே முடிச்சிட்டேன். ஏன்னா ஒரே டைமில் எல்லா வேலையும் பார்க்க முடியாது. சாப்பாடு செஞ்சதில் கொஞ்சம் மீதம் இருந்தது. சரி மேகிக்கு எடுத்து வச்சுட்டேன். அதுக்கு கொஞ்சம் தயிர் சாதம் கொடுத்துக்கலாம், சுண்டலும் இதுவும் மத்தியானம் எனக்கு தொட்டுக்க வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. இன்றைக்கி இதுதான் மார்னிங்.